ஹலோ எவ்ரிவான், தேங்காய் பால் ரசம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, நான் எப்போவுமே தேங்காய் பால் ரசம் தான் வைப்பேன் அப்படின்னு நீங்களே அடம்பிடிப்பீங்க. தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் ரசத்துக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு இதில் 3 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 க்ரீன் சில்லி. இன்கேஸ் மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 1 பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே இவன் தான். 4 பீஸ் தேங்காய் எடுத்து வாட்டர் ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபர்ஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபைனலி பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அண்ட் ஆனியன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் அண்ட் பெருங்காயம் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் 1 ஸ்பூன் ரசம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே 2 மினிட்ஸ் விட்டோன்னா அது கொதிச்சு வர டைமில் டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி எடுத்தோன்னா தேங்காய் பால் ரசம் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டே டாப் நாச்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.